காட்சி 1. அன்பு மற்றும் கயால் பள்ளிக்கு செல்லும் சகோதர சகோதரி. அவர்களது பெற்றோர் கூலி வேலை செய்பவர்கள். குழந்தைகளை தினமும் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு அனுப்பி மிகவும் நல்ல மாணவர்களாக உருவாக்க முயற்சிக்கிறார்கள். கயால், சொல்லுங்கம்மா. அப்பா அம்மா வேலை கிளம்பிட்டோம், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. லேட் ஆகுதுமா, கிளம்புறேன். ஸ்கூல் வேணும் வந்துடும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் கிளாஸில் தூக்கம் வந்துடும். அதுக்காக குறைவாக சாப்பிடக்கூடாதுமா. உடம்பு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், நல்லா வளர முடியும். சரிங்கப்பா. அம்மா, வேலைக்கு போகிற அவசரத்தில் எனக்கு இன்னும் 4 தோசை போட மறந்துடாதீங்க, அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துட போகுது. இங்கே ஒருத்தனை பாரு, இன்னைக்கு நைட்டு வரையும் சேர்த்து இப்போவே சாப்பிட்றான். உனக்கு எங்கடா காய்ச்சல் வரப்போகுது? நீ பண்ணுறதுல எனக்கு கால் வலி வராமல் இருந்தா சரி. அம்மா, கண்ணு வைக்காதீங்கம்மா. சரிப்பா, 2 பேரும் கவனமாக படிங்க. காட்சி 2. ஒரு பண்ணையார் தன் மகனை அழைத்து கொண்டு வயலுக்கு வருகிறார். அவனது பெயர் ரமேஷ். அன்புவின் வகுப்பில் படிக்கிறான். தம்பி, போ அந்த பைக் எடுத்துட்டு வா. தம்பி, போ அந்த பைக் எடுத்துட்டு வா, நம்ம வயல் பக்கமாக போயிட்டு வரலாம். சரிப்பா. அப்பா, அப்படியே புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டருக்கு போயிட்டு வரலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன், நீ போய் பார்த்துட்டு வா. ஓகேப்பா. சொல்லுமா. என்னங்க, ரமேஷை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? அவனும் சாப்பிட கூட இல்லை, ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொன்னான், அதான் மெடிக்கலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கெல்லாம் இன்னைக்கு அவன் லீவு, அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு விடு. சரி, வச்சிடுறேன். உங்களால் தீர்த்தவே முடியாது. காட்சி 3. மறுநாள் பள்ளியில். அன்பு, நேற்று ஒரு சினிமாக்கு போனேன்டா, படம் செம்ம ஜாலியாக சண்டையெல்லாம் இருந்துச்சுடா. அப்படியா? ஸ்கூலுக்கு லீவ் போட்டு சினிமாவுக்கா? ஐயோ, உங்கள் அப்பா உன்னை திட்டலையா? அடா போடா, ஜாலியான்னு எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டே போனார் தெரியுமாடா. ஒரு கஷ்டம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங், உட்காருங்க. என்ன ரமேஷ், அடிக்கடி லீவ் எடுத்துற? நேத்து என்னாச்சு? மிஸ், வயிறு வலி மிஸ், அதான் மிஸ் நேற்று லீவு. மாதம் 10 நாள் லீவ் எடுத்தா எப்படி படிப்பு வரும்? எக்ஸாமில் என்ன எழுதுவ? வயிறுல எப்படி இருக்கும்னா? சரி உட்காரு. டெஸ்ட்டுக்கு எல்லாம் படிச்சிட்டிங்களா? ரெடியா? எஸ் மிஸ். மிஸ், நேற்று உடம்பு சரியில்லை மிஸ், அதான் மிஸ் நேற்று படிக்கல. என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே போய் சொல்கிற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லு. கொஞ்ச நேரம் கிளாஸை விட்டு வெளியே நில்லு. காட்சி 4. மறுநாள் பண்ணையார் 2-3 பேருடன் பள்ளிக்கு வந்து சத்தம் போடுவது. இங்கே யாருங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு? நான் தான். சொல்லுங்க சார். அவன் படிக்கிறான், சினிமாவுக்கு போகிறான், அதை பற்றி உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு? இப்போ என் பிள்ளை எனக்கு படிச்சுதான் சொத்தை சேர்க்கணுமா? வந்தால் சொல்லிக் கொடுங்க, தேவையில்லாமல் பேசக்கூடாதாம்மா.
இருபது வருடங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் வணக்கங்க பண்ணையாரே, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்கள் உடம்புக்கு? ஒன்றும் உடம்புக்கு ஒத்து வரல ராமசாமி. எங்கெங்கேயோ பார்த்துட்டேன், ஒன்றும் உடம்புக்கு சரி வரல. அதான் நம்ம ஊருக்கு புது டாக்டர் வந்திருக்காராமே, கைராசிக்காரராம். அதான் அவரை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீங்கள் எங்கே இங்கே? ஐயா வணக்கங்க. வணக்கம். ஏ அன்பு, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவங்களை உனக்கு தெரியுதுன்னு. தெரியும்ப்பா, ரமேஷோட அப்பா தானே. வணக்கம் அங்கிள். ராமசாமி உன் பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாங்க ஐயா, நல்ல படிப்பு மட்டும் கொடுக்கணும்னு நானும் உங்கள் அம்மாவும் மாடா உழைச்சோம். இந்த பிரார்த்தனை வீண் போகல. பெரியவன் கவர்மெண்ட் டாக்டர் ஆகி நம்ம ஊருக்கே மாத்தல் வாங்கிட்டு வந்துட்டான். சின்னவன் இந்த வருஷம் கலெக்டருக்கு பரீட்சை எழுதுறா. எல்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் ஐயா. சரிங்கப்பா, நீங்கள் பேசிட்டு இருங்க, வரேன் அங்கிள். உண்மைதான் ராமசாமி, உண்மையான சொத்து படிப்பு தான். என் வீட்டுக்காரம்மா எவ்வளோ சொல்லியோ நான் தான் சொத்து பத்திரிக்கே என் பிள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவன் எங்களையும் பார்க்கல, தொழிலையும் கவனிக்கலை. சினிமா தேட்டருக்கும் தப்பான பசங்களோட சுற்றிக்கிட்டு திரியிறான். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவனை கண்டிக்காமல் அவங்க மிஸ் எல்லாம் கண்டித்தேன். இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையே கெடுத்துட்டேன். திறக்கும் கருவி. எவர் கைவிடனும் கற்ற கல்வி நம்ம என்றும் கைவிடாது. கல்வியே எதையும் பெற்று தரும் ஆயுதம். கல்வியே என்றும் அழியாத சொத்து. உலகின் தலை சிறந்த செல்வம் கல்வி செல்வமே. கல்வியே தன்னம்பிக்கையை தரும். கல்வியே உயர்வு தரும். கற்பது தவம், கற்பிப்பது வரம். ஞானமும் செல்வம் கல்வியால் கிடைக்கப் பெறும்.